ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவிஸ் சமையல். இன்றைக்கி நம்ம அவிஸ் சமையல் சேனலில் கோயம்புத்தூரோட ரொம்ப ஃபேமஸான அங்கனங்கடை ஸ்டைலில் தாங்க இன்றைக்கி மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவிஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அங்கனங்கடை ஸ்டைல் பிரியாணி பண்ண ரெடி ஆகிட்டிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேங்க. இந்த பிரியாணியை நம்ம இந்த ரைஸில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இதை நான் இன்றைக்கி ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிட்டேங்க. இதில் நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் நம்ம இந்த அரிசியை ஊற விட போகிறோம். இந்த பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பேஸ்ட் இப்போ ரெடி பண்ணிக்க போகிறோங்க. இதுக்கு நான் ஒரு 6 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூட நான் ஒரு பெரிய கட்டளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். கிராமில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 25 கிராம்ஸ் வருங்க. இது கூட அதே 25 கிராம்ஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு 2 பெரிய இன்ச் அளவுக்கு எடுத்துக்குங்க. கூட ஒரு 4 பச்சை மிளகா நான் சேர்த்திக்கிறேன். 1 ஸ்டார் அனிஸ் இது கூட நான் சேர்த்திக்கிறேங்க. இதுக்கு 1 இன்ச் அளவுக்கு பட்டையும் இப்போ இது கூட போட்டுட்டேன். இது கூட நான் 2 மராட்டி மொக்கு சேர்த்திக்கிறேங்க. இதுதான் இந்த பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்க போகுது. கூடவே ஒரு 4 கிராம்பும் நான் இதில் போட்டுக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக மாற்றிக்க போகிறோங்க. நான் இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். எப்பவுமே பிரியாணிக்கு நல்ல போனோடு சேர்த்து போட்டுக்குங்க. எலும்போடு சேர்த்து போடும்போது தான் பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இந்த மட்டனை நான் நல்லா வாஷ் பண்ணி உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு இன்னொரு தடவையும் நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போது இந்த மட்டனில் நம்ம ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை நம்ம அதோட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மட்டன் இந்த பேஸ்ட்டில் தான் மேரினேட் பண்ண போகிறோம். இது கூட நான் 1 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். இப்போ தயிர் எதுக்கு இது நம்ம போடுறோம் அப்படின்னா மட்டனை நல்லா சாஃப்ட் ஆக்குங்க. 2வது மட்டன் சீக்கிரமாக வேகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதுக்கு தான் தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பாதி அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். மீதியை நம்ம பிரியாணி செய்யும் போது சேர்த்திக்கலாங்க. அதனால இந்த ஸ்டேஜில் இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு போட்டால் போதும். இப்போ இந்த தயிரையும் அரைச்ச பேஸ்ட்டையும் மட்டனில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மட்டனை இந்த பேஸ்ட்டில் ஒரு 1/2 அன் ஹவருக்கு நம்ம மேரினேட் பண்ணி வைக்க போகிறோங்க. எதுக்காக அப்படின்னா யூஸ்வலாக பிரியாணியில் பார்த்தீங்கன்னா அந்த பீசஸில் எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் சப்புன்னு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு பண்ணும்போது பிரியாணியோட டோட்டல் ஃப்ளேவரும் உங்களுக்கு அந்த மட்டன் பீஸில் கிடைக்குங்க. நான் ஒரு ப்ரெஷர் பேனில் 100 ml அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்திருக்கேங்க. இது கூட நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு நெய்யும் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. பிரியாணிக்கு நெய்யை ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. இப்போ நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒவ்வொன்றா எல்லா கரம் மசாலாவும் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 பிரிஞ்சி இலை அதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. 5 கிராம்பு இதில் சேர்த்திக்கலாம். கூடவே 2 இன்ச் அளவுக்கு பட்டையும் நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். 5 ஏலக்காயும் இப்போ இதில் போட்டுக்கலாங்க. ஏற்கனவே நம்ம மட்டன் ஊற வைக்கிறதுக்கு 1 ஸ்டார் அனாஸ் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம். அதனால இப்போ இந்த ரைஸ்க்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக மட்டும் ஒரே 1 ஸ்டார் அனாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கிராம் அளவுக்கு கல்பாசி சேர்த்திக்கலாங்க. இது மட்டன் டிஷ்ஷஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பொரிய விட்டுறலாம். இப்போ இந்த ஹோல் கரம் மசாலா எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் காரத்துக்கு நான் ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்திருக்கேன். ஏற்கனவே அரைக்கும் போது நம்ம மிளகா சேர்த்திருக்கோங்க. இது என்னோட மிளகா கொஞ்சம் காரம் கம்மி அப்படிங்கிறனால நான் 4 சேர்த்திக்கிறேன். மிளகா கட் பண்ண வேண்டாங்க, அப்படியே முழுசாக ஆட் பண்ணிக்கோங்க.
மிளகா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நீளமாக தாங்க கட் பண்ணணும். அப்போ தான் இது பிரியாணிக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சரும் ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க அந்த 3 வெங்காயத்தையும் இப்போ இதில் ஆட் பண்ணிட்டேங்க. இப்போ இந்த வெங்காயத்தை கொஞ்சம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு நான் இதில் ஒரு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கிறேன். நம்ம ஏற்கனவே மட்டனுக்கும் உப்பு போட்டிருக்கோங்க, அதனால் பார்த்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிங்க. பத்தலைனா கூட நம்ம லேட்டர் ஸ்டேஜில் அரிசி போடும்போது கூட நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா நீங்கள் அந்த ஸ்டேஜில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாங்க. பிரியாணிக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கி வரணும். அப்போ தான் அந்த பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா அந்த கோல்டன் கலரில் வதங்கி வந்துருச்சுங்க. இதுதான் இந்த பிரியாணிக்கு தேவையான கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அந்த மட்டனை இப்போ இந்த வெங்காயத்தோட ஆட் பண்ணிக்கலாங்க. மட்டனை ஆட் பண்ணி இந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃப்ளேமை கொஞ்சம் ஹையில் வச்சுருங்க. ஏன்னா மட்டன் ஒரு 1/2 அன் ஹவர் ஊறி இருக்கு. ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது சீக்கிரமாக வேகும். மட்டன் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வருங்க. அந்த ஸ்டேஜில் நான் 1.5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 தக்காளி கூட சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய தக்காளியாக இருக்கனால 1.5 தக்காளியை நீளமாக கட் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணிக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே நீளமாக தாங்க போடணும். அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை வதக்கிக்கலாங்க. இப்போது சீரக சம்பா அரிசி பொறுத்த வரைக்கும் தண்ணி ரேஷியோ பார்த்திங்கன்னா 1க்கு 1.25. அதனால் ஏற்கனவே நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அரிசியை வேக வச்சுருக்கோம். இப்போ மட்டன் வேகிறதுக்காக நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. 5 விசில் வர வரைக்கும் இந்த மட்டனை நல்லா ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். 1.5 டம்ளர் அப்படிங்கிறது வேகும் போது 1.25 டம்ளராக சுண்டி வந்துருங்க. அப்போ நம்மளுக்கு அரிசி போட்டு தம் போடும்போது கரெக்டான அளவில் அரிசி நல்லா வெந்து வரும். இப்போ 5 விசில் வர வரைக்கும் நல்லா மட்டனை வேக விட்டுருங்க. ப்ரெஷர் நல்லா இறங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணலாம். இப்போ இருக்கிற ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா தளன்னு கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருக்க அந்த அரிசியை அந்த தண்ணியோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ ஃப்ளேமை ஹையில் வச்சிடுங்க. இந்த அரிசியை அந்த மட்டனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதிகமாக கிளறாதீங்க. அடியில் இருக்க மட்டன் பீஸை நல்லா மேலே மட்டும் நீங்கள் எடுத்து விடுங்க. இந்த மாதிரி மேலோட்டமாக மிக்ஸ் பண்ணால் போதும். ஃப்ளேம் ஹைலியே இருக்கட்டுங்க. இது ஒரு 1 or 2 மினிட்ஸ் விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் உரிய ஆரம்பிச்சிரும். நான் இப்போ ஃப்ளேவருக்காக கொஞ்சம் முந்திரி பருப்பும் இதில் நெய்யில் வறுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ தம் போடுற மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக திட்டமாக வந்திருக்கு பாருங்கள். மேலே தண்ணி இல்லை, ஆனால் சைடில் மட்டும் லைட்டாக தண்ணி இருக்கும். இதுதாங்க தம் போடுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் அது மேலே கிள்ளி ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் கொண்டு வந்துடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. மூடி போட்டு மேலே விசில் வச்சிருங்க. வெயிட் போட்டுட்டு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அது அப்படியே தம்லேயே இருக்கட்டும். அடுப்பை சிம்லே வச்சுருங்க. 15 மினிட்ஸ் கழித்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஓப்பன் பண்ணாதீங்க. அடுப்பு மேலேயே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள்.
மேலால் இருக்க அரிசியை இப்படி சைடில் இருக்க ரைஸஸ் மூலயமா மேலே போடும்போது அடியில் இருக்க ரைஸும் மேலே இருக்க ரைஸும் ஈக்குவலாக உங்களுக்கு ஒரே டெக்ஸ்சரில் வந்திருக்கும். சூப்பரான அங்கண்ணங்கடை ஸ்டைல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கோவை மட்டன் பிரியாணியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் நான் சொன்ன அளவுக்கே ரேஷியோவில் போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மட்டனும் நல்ல பஞ்சு போல் வெந்திருக்கும். உங்களுக்கு பிரியாணியோட டோட்டல் ஃப்ளேவரும் அந்த மட்டனில் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவிஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து எல்லா ஊரோட பிரியாணியும் ஒவ்வொன்றா போட போகிறேன். எல்லாமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.